வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனை கல்லூரியில் வெப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொள்ளையர்களை பிடிக்கும் பொழுது படுகாயமடைந்த காவல்துறை அதிகாரிகளை KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள், நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன், மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார், ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் KE பிரகாஷ், நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் உமா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாநில விவசாய அணி செயலாளர் சந்திரசேகரனுடன் நேரில் சந்தித்து நலன் விசாரித்தனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரனுடன் கலந்து கொண்டார். ஸ்வச்சகி சேவா திட்டத்தின் மூலமாக கோவை 54வது வார்டு பகுதியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரையின் அளவு, உடல் எடை பரிசோதனைகள் செய்யப்பட்டது. அதில் உடலை நன்கு பாதுகாத்த தூய்மை பணியாளருக்கு நமது மாநகர மாவட்ட செயலாளர் RS தனபால் பாராட்டி நினைவு பரிசை வழங்கினார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நுகர்வோர் கூட்டத்தில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் மாவட்ட ஆட்சியருடன் கலந்து கொண்டார். கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்கள் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்களை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊர்தி ஓட்டுநர் சங்கம் கட்டிட திறப்பு விழா முடிவுற்றதை தொடர்ந்து அரசு ஊர்தி ஓட்டுநர் அசோசியேஷன் ஓட்டுநர்களுக்கு KMDK MLA அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் அவர்கள் வேலூர் ஓலப்பாளையம், செங்கப்பள்ளி, பாலப்பட்டி பகுதி மக்களுக்கு வாக்களித்தமைக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்து குறைகளை கேட்டு அறிந்தவுடன் அப்பகுதியில் சேதமடைந்துள்ள நூலகத்தையும் பார்வையிட்டார். கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியம் கிழக்கு பகுதி குள்ளக்காம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பழனியாண்டி புதூரில் KMDK கவுன்சிலர் ராதாவேணி கனகராஜ் அவர்கள் நிதியிலிருந்து கீழ்நிலை தொட்டிக்கான பூமி பூஜை KMDK மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி நித்யானந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில விவசாய அணி செயலாளர் பேராசிரியர் கோபால்சாமி, ஒன்றிய செயலாளர் கதிர்வேல், ஒன்றிய தலைவர் ராஜாமணி மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பழங்கால சின்னங்களை அல்ல, கல்லறைகளை பாதுகாக்கவே தொல்லியல் துறை உள்ளது போல் தெரிகிறது. கோயில்களை பாதுகாப்பது தொல்லியல் துறையின் கடமை. 20 மீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் வருங்காலத்தில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலின் நிலை என்னவாகும் என யோசிக்கவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு. லட்டு தயார் செய்ய கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதற்கு தற்போதைய நிலையில் எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை. சோதனை செய்யப்பட்ட நெய்யில் சில கலப்படம் செய்யப்பட்டது என ஆய்வக அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆனால் அந்த நெய் லட்டு செய்ய பயன்படுத்தப்பட்டதா என்பது தெளிவாக இல்லை என உச்சநீதிமன்றம் கருத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.